Lesson 157, Uses of why. Why is used to ask about reasons and explanations. Why is used to ask about reasons and explanations. பாட எண் 157. Why என்ற வினா வாக்கியத்தின் பயன்பாடுகள். Why, ஏன். Why என்ற வினா வாக்கியம் ஒரு செயல் ஏன் நடந்தது என்ற காரணங்களை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. Why, ஏன். Why என்ற வினா வாக்கியம் ஒரு செயல் ஏன் நடந்தது என்ற காரணங்களை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. We are going to make sentences using why with one auxiliary verb tenses. They are present continuous tense, present perfect tense, past continuous tense, past perfect tense, and simple future tense. The pattern for this tense is why, auxiliary verb, then subject, then main verb. Why, then auxiliary verb, then subject, then main verb. இந்த பாடத்தில் why என்ற வினா வாக்கியத்துடன் ஒரு auxiliary verb கொண்ட 5 டென்சஸ்களை பயன்படுத்தி தான் வாக்கியங்கள் அமைக்க போகிறோம். அந்த 5 டென்ஸ்கள் present continuous tense, present perfect tense, past continuous tense, past perfect tense, simple future tense. இதனுடைய வாக்கிய அமைப்பை தெரிஞ்சு கொள்ளலாமா? Why, அதற்கடுத்தது auxiliary verb, அதற்கடுத்தது subject, அதற்கடுத்தது main verb. Why, அதற்கடுத்தது auxiliary verb எழுத வேண்டும், அதற்கடுத்தது subject பயன்படுத்த வேண்டும், கடைசியாக main verb பயன்படுத்த வேண்டும். ஸோ வாக்கியங்கள் அமைக்கலாமா? We are to make sentence in present continuous tense. Present continuous tense. The example is, why is he murmuring? ஏன் அவன் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறான்? Why is he murmuring? ஏன் அவன் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறான்? Murmur, முணுமுணுத்தல். Why are they fighting? ஏன் அவர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள்? Why are they fighting? ஏன் அவர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள்? இந்த டென்ஸில் நம்ம auxiliary verb am, is, are 3 வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். நெக்ஸ்ட் டென்ஸ் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன் திஸ் டென்ஸ் have and has is used as auxiliary verb. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த மட்டும் ஹேவும் ஹேஸையும் நீங்கள் auxiliary verb பயன்படுத்த வேண்டும். மெயின் verb past participle of the verb பயன்படுத்த வேண்டும். Let's see examples. எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? Why has he come here? ஏன் அவன் இங்கே வந்து இருக்கிறான்? Why has he come here? ஏன் அவன் இங்கே வந்து இருக்கிறான்? Why have they taken it? ஏன் அவர்கள் அதை எடுத்து இருக்கிறார்கள்? Why have they taken it? ஏன் அவர்கள் அதை எடுத்து இருக்கிறார்கள்? The next tense is past continuous tense. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது past continuous tense. In this tense, was and were is used as auxiliary verb. இந்த டென்ஸில் was, were இந்த 2 வார்த்தைகளை நம்ம auxiliary verb பயன்படுத்த வேண்டும். மெயின் verb present verb-ஓட ing சேர்க்க வேண்டும். Why was she chiding? ஏன் அவள் திட்டிக் கொண்டு இருந்தாள்? Why was she chiding? ஏன் அவள் திட்டிக் கொண்டு இருந்தாள்? Why were they shouting? ஏன் அவர்கள் கூச்சலிட்டு கொண்டு இருந்தார்கள்? Why were they shouting? ஏன் அவர்கள் கூச்சலிட்டு கொண்டு இருந்தார்கள்? Let's go to the next one. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது past perfect tense. In this tense, had is used as auxiliary verb. Main verb should be past participle of the verb. இந்த டென்ஸில் மெயின் verb-ஆனது 3வது verb பயன்படுத்த வேண்டும். V3 காலம். auxiliary verb-ஆனது had பயன்படுத்த வேண்டும். Let's see the examples. எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? Why had he broken? அவன் ஏன் உடைத்து இருந்தான்? Why had he broken? அவன் ஏன் உடைத்து இருந்தான்? break, broke, broken. உடைத்தல்.
why had they left from there? ஏன் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்று இருந்தார்கள்? why had they left from there? ஏன் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்று இருந்தார்கள்? let's make sentence in simple future. simple futureல வாக்கியம் அமைக்கலாமா? in this tense shall or will should be used as auxiliary verb. shall அல்லது willங்கிற வார்த்தையை auxiliary verb பயன்படுத்தலாம். main verb should be present form of the verb. main verb ஆனது V1 காலம் பயன்படுத்த வேண்டும். why will she oppose it? ஏன் அவள் அதை எதிர்ப்பாள்? why will she oppose it? ஏன் அவள் அதை எதிர்ப்பாள்? why will they refuse? ஏன் அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள்? why will they refuse? ஏன் அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள்? refuse, refused, refused. மறுப்பு தெரிவித்தல். oppose, opposed, opposed. எதிர்த்தல். Okay, we have completed 5 tenses using with why. Your assessment is you have to make 10 to 20 sentences using with why in one auxiliary verb tenses. You know, they are present continuous tense, present perfect tense, past continuous tense, past perfect tense, simple future tense. உங்களுக்கான பயிற்சியானது ஒரு auxiliary verb கொண்ட 5 டென்ஸ்களான present continuous tense, present perfect tense, past continuous tense, past perfect tense, simple future tense. இந்த 5 டென்ஸ்களில் why என்ற வினா வாக்கியத்தை கொண்டு வாக்கியங்கள் நீங்கள் அமைக்க வேண்டும். We have completed 157 lessons. If you have doubt in our previous lesson, go to the playlist and play it. நாம் இதுவரை முடித்த பாடங்கள் அனைத்தும் நம்மளுடைய பிளேலிஸ்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடந்த பாடங்களில் ஏதாவது சந்தேகங்களோ அல்லது உங்களுக்கு புரியாமல் இருந்தாலோ அல்லது வாட்ச் பண்ண தவறு இருந்தாலோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சென்று உங்களுக்கான தேவையான பாடங்களை எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. Apart from any doubt, you can write in our comment section. We are ready to answer all of your comments. உங்களுக்கு இதை தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பற்றி எழுதலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் விடை அளிக்க தயாராக இருக்கிறோம்.